ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்குபேட்டர் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த இன்குபேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முட்டையை அடை வச்சு செயற்கை முறையில் கோழி குஞ்சு வர வைக்கிறதுக்காக தான் இது முழுக்க யூஸ் ஆகுது. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து தெர்மோசெட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு தேவையான வெப்பநிலையை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. முட்டைக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கணும், 37.5 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர் லெவலில் கொடுக்கணும். அதுக்கு இந்த தெர்மோசெட் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுறதுக்காக யூஸ் ஆகுது. இதோட வால்டேஜ் என்னென்னா 12 வோல்ட் 1 ஆம்பு. நீங்கள் வந்து 6 வோல்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெர்மோசெட்டுக்கு சப்போர்ட் ஆகுது. அதனால் 12 வோல்ட் 1 ஆம்பு போடுங்க கண்டிப்பாக. தேர்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி ஃபேனு. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, வெப்பநிலையை எல்லா பக்கம் பரப்புறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த ஃபேனும் கண்டிப்பாக வேணும். இது வந்து 12 வோல்ட் போடுங்க. ஹீட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக 60 வோல்ட்டு குண்டு பல்பு. அடுத்தது ஹோல்ட்ரு, ப்ளக்கு, ஒயர். தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க அட்டடப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 21 நாள் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேசாகவோ இல்லை கிழிஞ்ச மாதிரி எடுத்தாவோ அது வந்து அவ்வளோ டியூரேஷன் இருக்காது. அதனால் நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியான டப்பாவையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால், டிசி ஃபேன் எடுத்து அட்டடப்பாலேருந்து ஓரளவு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ண இடத்த ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டுருக்கணும். அது எதுக்குன்னா விண்ட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக. வாட்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டிசி ஃபேன் எடுத்து கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஃபிட் பண்ணுங்கள். மேலேயோ கீழேயோ ஃபிட் பண்ணால் விண்ட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை செட் பண்ணோம். இது கொஞ்சம் கீழே அப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தெர்மோசெட்டில் மோட் சேஞ்ச் பண்ணுறப்ப கைப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. நம்ம கையும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே படாது. தெர்மோசெட்டை ஃபிட் பண்ணுறப்ப ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, டிஜிட்டல் போர்டு வந்து மேலே இருக்கும், பின்னால் வந்து கீழே இருக்கும். நீங்கள் வந்து தெர்மோசெட்டை தலைகளாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் செட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹோல்ட்ரு வந்து கம்பி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் நம்ம வந்து பல்ப் மாட்டுவோம். பல்புக்கு கீழே தண்ணி வைப்போம். தண்ணியாக வைக்கிறோன்னா குளிர் நிலையும் அந்த ஹீட்டும் வந்து ரெண்டும் சேர்ந்து கலந்தால் ஓரளவுக்கு வெண்வெதப்பாக வந்து முட்டையை செயற்கை முறையில் குஞ்சு படிக்க யூஸ் ஆகுது. பல்பை நம்ம எந்த இடத்துல செட் பண்ணோன்னா, கரெக்டாக டிசி ஃபேனுக்கு ஓட்ட போட்டுறதுக்கு நேராக செட் பண்ணுவோம். அங்கேருந்து ஃபேன் வந்து வெளியே காற்று இழுத்து விடும். இங்கே வந்து பல்ப் வந்து அந்த தண்ணியை ஹீட் மூலிமா எவாப்ரேட்டர் ஆகி ரெண்டும் வந்து அந்த ஒரு விதப்பாக மொட்டு மேலே ஸ்ப்ரெட் ஆகும். அது மூலிமா தான் வந்து குஞ்சு வந்து பறிக்குது. 37.5 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர் அந்த அட்டைப்பொட்டிக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். தெர்மோசெட்டில் இருக்க சென்சார் ஒயர் எடுத்து தெர்மோசெட்டுக்கு பாக்ஸுக்கு கொஞ்சம் கீழாப்பில் போடுங்க. அப்போ தான் ஒயரோட லென்த் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கும். மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் கரெக்டான இடத்த ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, டிசிலேருந்து வர 2 ஒயரும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 2 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ரெட்டோடையும் பிளாக்கோடையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, தெர்மோசெட்டில் இருக்க கிரவுண்ட் அப்படிங்கிற அந்த லாஸ்ட்டில் இருக்க பின்னில் பிளாக் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் +12 அப்படிங்கிற ஒரு பின் இருக்கும். அதுக்கு அடைய ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணணும். கனெக்ஷனை மாற்றி கொடுத்தா ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம K1 அண்ட் K0க்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஹோல்டர்லேருந்து 2 ஒயர் வரும். அதுலேருந்து ஏதோ ஒரு ஒயர் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஹோல்டர்லேருந்து வர ஒயரை K0க்கு ஒரு ஒயரை K0க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியிருக்க இன்னொரு ஒயரை K1க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்புட் வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா தெர்மோசெட் போர்டு வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இதில் வந்து ஏசி கரண்ட் வந்து கொடுக்க போகிறோம். தப்பாக கொடுத்தீங்கன்னா போர்டு வந்து புகையாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்ன பண்ண போகிறோன்னா, டிரான்ஸ்ஃபார்மர், ஹோல்டர், ப்ளக் பாயிண்ட் இந்த 3 ஒயரையும் சேர்த்து கனெக்ட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர், ஹோல்டர் ப்ளஸ் ப்ளக் பாயிண்ட் இதில் இருக்க ஒரு ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி செலக்டாக போட்டுருக்காங்க. அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ். டிரான்ஸ்ஃபார்மர், ஹோல்டர், ப்ளக் இந்த 3 எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதோட வந்து கனெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம இன்குபேட்டர் வந்து செக் பண்ணிடுறோம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணோன்னா, தெர்மோசெட்லேருந்து வர சென்சார் ஒயர் எடுத்து பல்பு பக்கத்தில் கொண்டு போய் வைங்க. அப்போ வந்து அது ஹீட் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 36.9, 37 அப்படியே
இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு மீட்டரில் பார்த்தா அப்படியே தெரியும். 38.6, 39, 33 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சென்சாரை பல்ப்லேருந்து தள்ளி வச்சுருப்போம். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிறது தெரியும். இப்போ 39.3 இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 38.1 அப்படியே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட்மாஸ்ஃபியரில் 37.5 அப்படிங்கிற டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணோம். அது எப்படி பண்ணோம்னா, மோட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து பிளிங்க் ஆகும். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்னா, சென்டரில் இருக்கிறது வந்து ப்ளஸ் பட்டன், ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டன். அதை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் மோடை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி 37.5 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கோங்க. தெர்மோஸ்டாட்டில் 6 டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. P0, P1 அப்படின்னு சொல்லிட்டு P6 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொன்றும் ரீடிங் செட் பண்ணணும். இதை நம்ம எப்படி செட் பண்ணோன்னா, மோட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா P0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை செலக்ட் பண்ணி HC அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நம்ம அதில் வந்து H செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுக்குறது மோட் பட்டன் அடுத்து மறுபடியும் ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா P1 காட்டும். P1ல் காட்டினோடனே மறுபடியும் அதை செலக்ட் பண்ணி 0.5 அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் வந்து செட் பண்ணிக்கோங்க. P2 வந்து ஹை டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அதில் எவ்வளோ நம்ம செட் பண்ணோன்னா 38ன்னு செட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் அந்த பட்டனை யூஸ் பண்ணி கரெக்டாக 38 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. P2லேருந்து P3 போகிறதுக்கு ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணி போயிருங்க. மறுபடியும் அது P3யை மோட் பட்டனை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு -30 அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் செட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது P4ல் 0 தான். அது எந்த டிஃப்ரென்சேஷனும் கிடையாது. P5லையும் 0 தான் இருக்கணும். அடுத்தது ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணி P6 போங்க. P6லேயும் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டணும். அவ்வளோதான். நான் இது வந்து ரீடிங் எல்லாமே செட் பண்ணியாச்சு தெர்மோஸ்டாட்டில். ரீடிங் செட் பண்ணதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து தெர்மோஸ்டாட் சென்சார் எடுத்துகிட்டு பல்ப் பக்கத்தில் கொண்டு போய் வைக்க போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கப்போ 37.5 அப்படிங்கிற டைமில் பல்ப் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 37.5 அப்படின்னு அந்த ரீடிங்கை தாண்டோனையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆஃப் ஆகிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்சரை வந்து கொஞ்சம் பல்ப்லேருந்து தள்ளி வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ அடுத்து வந்து ரீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிட்டே வரும். டவுன் ஆகிட்டே வர 35.5 அப்படிங்கிறப்ப பல்ப் வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக எல்லாமே நம்ம செக் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா, முட்டையை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்க்கரை யூஸ் பண்ணி முட்டையை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. இது ஏன் பிரிக்கணும், ஏன் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இன்குபேட்டர் பாக்ஸுக்குள்ளே பவுலில் ஒரு தண்ணி வைக்கணும். அந்த தண்ணி வந்து லைட்டுக்கு அடியே தான் வைக்கணும். அது ஏன்னா வெப்பநிலையோ குளிர்நிலையோ முட்டைக்கு வந்து ஒரே லெவலில் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக வந்து நம்ம தண்ணி வைக்கிறோம். அடுத்தது மேலே வந்து இன்குபேட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே போட்டுடணும். மேலே போட்டு அதுக்கு முட்டையை எடுத்து அது மேலே வச்சிடணும். முட்டை வந்து ஏன் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னா, ஒரு நாளைக்கு வந்து முட்டையை இன்குபேட்டருக்குள்ளே 3 to 4 டைம் திருப்பணும். காலையில், மதியம், சாயந்தரம், ஈவினிங். அப்போ வந்து காலையில் 1 இருக்கணும், மதியம் வந்து 2 இருக்கணும், மறுபடியும் சாயந்தரம் 1 இருக்கணும், மறுபடியும் நைட்டு வந்து 2 இருக்கணும். இதுதான் வந்து மார்க் பண்ணுறதுக்கு உண்டான காரணம். இவ்வளோ தான் இன்குபேட்டர் செய்கிறதுக்கான ப்ராசஸ். உங்களுக்கு இன்குபேட்டர் செய்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாவோ இல்லை வீடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சினாங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.